வணக்கம். தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்பம், மக்கள் அவதானம். குருநாகல் வாகன விபத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பலி. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்கவல்ல சிஐடியில் முன்னிலை. நாட்டின் பல மாகாணங்களில் மனித உடலுக்கு அதிகம் உணரக்கூடிய வகையில் அதிக வெப்பமான வானிலை நிலவும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. அதன்படி மேற்கு, வடமேற்கு, வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் மொனராகலை மாவட்டத்திலும் வெப்பமான வானிலை நிலவும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை மேல் மாகாணத்திலும் புத்தளம் மாவட்டத்திலும் கரையோர பிரதேசங்களில் காலை வேளையில் மழை பெய்யும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ, தென்கிழக்கு, மத்திய மற்றும் உவா மாகாணங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. சப்ரகமுவ, மத்திய, உவா மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். குருநாகலில் இடம்பெற்ற வாகன விபத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் நிக்கவரட்டிய ரஸ்நாயக்கபுர பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது. விபத்து சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில், நிக்கவரட்டிய ரஸ்நாயக்கபுர பகுதியில் வேகமாக பயணித்த வேன் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து காவல்துறை சோதனை சாவடியில் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதன்போது சோதனை சாவடியில் இருந்த காவல்துறை உத்தியோகத்தர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். 4 லட்சம் பயனர்களுக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் அஸ்வெசுவம கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொட்டாவா பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், பண்டிகை காலத்தில் நாட்டு மக்களுக்கு சதோச ஊடாக நிவாரண விலையில் பொருட்களை வழங்குவதற்கு நாம் எதிர்பார்த்திருந்தோம். எனினும் எதிர்வரும் மே மாதம் தேர்தல்கள் நடைபெறவுள்ளமையினால் தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் அந்த பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதே நேரம் எதிர்வரும் ஜூன் மாதம் முதல் 4 லட்சம் பயனர்களுக்கு அஸ்வெசுவம கொடுப்பனவு வழங்கப்படும். இதேவேளை அமெரிக்கா அறிவித்துள்ள வரி இலங்கையின் பொருளாதாரத்தில் ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தவுள்ளது. எனவே பேச்சுவார்த்தை மூலம் இந்த விடயத்தில் நிவாரணத்தை பெற முடியும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதிக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இலங்கைக்கு அனுப்பப்படும் அமெரிக்க பொருட்களுக்கு விதிக்கப்படும் வரியை மாற்றுவதற்கு தயாரென தெரிவித்தே குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்கவல்ல இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். தரமற்ற மனித இம்யூனோகுளோபுலின் தடுப்பூசிகளை இறக்குமதி செய்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக அவருக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு ஜனாதிபதி வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல். நாட்டின் பல பகுதிகளில் கடும் வெப்பம், மக்கள் அவதானம். குருநாகல் வாகன விபத்தில் காவல்துறை உத்தியோகத்தர் ஒருவர் பலி. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்கவல்ல சிஐடியில் முன்னிலை. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.